Hello students, welcome to my channel. Today we are going to learn about 10th standard Unit-1 Prose 1 His First Flight. His First Flight அப்படிங்கிற 10th standard புக்கில் இருக்கிற Unit-1ல இருக்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளஹர்டி. இவர் ஒரு ஐரிஷ் ஆத்தர். இப்போ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? The young seagull was alone on his ledge. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். அது யங் சீகல் அப்படின்னா ஒரு சின்ன கடல் பறவை. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செங்குத்தான பாறை மாதிரி இருக்கான். இந்த இடத்துல தான் வந்து அது இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. His two brothers and his sister had already flown away the day before. ஒரு நாளைக்கு முன்னாடியே இதனோட கூட பிறந்தவங்க, யங் சீகல் இருக்குல்ல, இதுக்கு கூட பிறந்தவங்க டூ பிரதர்ஸும் சிஸ்டரும் ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. அவங்க கூட பறந்து போகிறதுக்கு இது ரொம்ப பயந்துச்சு. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. இருந்தாலும் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சின்னதாக ஒரு ஓடிட்டு பறக்கும் பார்த்தீங்களா பறவைகள்லாம், அந்த மாதிரி அந்த செங்குத்தான பாறையின் விளிம்பில் நின்றுட்டு அது பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. இருந்தாலும் அது பயத்தில் வந்து அது பறக்காமலே இருக்குது. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. எதுக்கு அந்த மாதிரி பயப்படுது அப்படின்னா, அந்த செங்குத்தான பாறைக்கு கீழே வந்து அது கடல் வந்து பறந்து தெரியுது, அதுக்கு பெரிய கடல் பகுதியாக தெரியுது. அதை பார்த்து பயந்துட்டு இதை நம்ம கடக்கிறதுக்கு இன்னும் நிறையா மைல்ஸ்லாம் பறக்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அது பறக்காமலே பயந்துட்டு இருக்குது. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. இப்போ அது நினைக்கிது, அந்த யங் சீகள் என்ன நினைக்கிது அப்படின்னா, தன்னோட விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது பறக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுது அது, ஸோ ஹி பெண்ட் ஹிஸ் ஹெட், அதனோட தலையை வந்து குனிஞ்சிட்டே ran away back to the little hole, அந்த செங்குத்தான பாறையில் இருக்கிற சின்ன ஓட்டைக்குள்ளேயே அது எப்பயுமே நைட்டு எங்கெல்லாம் தூங்குமோ அந்த லெட்ஜுக்கு, அந்த செங்குத்தான பாறைக்கு அந்த ஹோலுக்கு உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாங்க. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away. அதாவது இந்த யங் சீகல் இருக்குல்ல, அதனோட சிஸ்டருக்கும் பிரதருக்கும் அதனோட ரெக்கைகள் வந்து சின்னதாக இருந்தாலும் அவங்க 3 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பறந்து போய் தன்னோட இறக்கைகளை விரித்து பறந்து அந்த பாறையோட விளிம்பிலேருந்து பறந்து போனாங்க. ஆனால் இது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. இது வந்து அதனோட முயற்சி கூட எடுக்கலை, பறக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜான ஒரு முடிவு கூட, அது தைரியமான முடிவு கூட எடுக்காமல் தன்னோட இடத்துலையே மறுபடியும் திரும்பி போயிடுச்சு. அதனால் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, his father and mother had come around calling to him, shrilly scolding him, threatening to let him starve on his ledge. இப்போ அந்த சீகல்லோட ஃபாதர் சீகல்லும் மதர் சீகல்லும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனோட சுற்றி வந்துட்டு அதை சவுண்டாக கூப்பிட்றாங்க. ஷ்ரில்லினா நல்லா சவுண்டாக உரத்த குரலில் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கோல்டிங் ஹிம், அதை வந்து திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டாவ் ஆன் ஹிஸ் லெட்ஜ். இந்த லெட்ஜில், இந்த செங்குத்தான பாறையிலே வந்து நீ எப்போ வந்து பறக்க பழகுறியோ அது வரைக்கும் இங்கேயே நீ பட்னியாக கிடந்து தான் இருக்கணும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. Unless he flew away, but for the life of him he could not move. அது வந்து அந்த சீகல், யங் சீகல் என்ன நினைக்கிது, பறக்கணும்னு நினச்சாலும் தன்னோட லைஃப்பை நினச்சிட்டு நம்ம பறந்தோம் அப்படின்னா கீழே விழுந்து இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பயத்திலே வந்து அது எங்கேயுமே மூவ் பண்ணாமல் அதே இடத்துல செங்குத்தான பாறை பக்கத்துலேயே அது தங்கிடுது.
That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அதாவது இது நடந்தது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறமும் இந்த சீகல் பக்கத்தில் யாருமே வரவே இல்லை. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த நாள் பூரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சீகல் தன்னோட பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் எப்படி வந்து பறக்கிற கலையை சொல்லி கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஆழமான கடலில் போய் எப்படி வந்து உணவுனா என்னது, அது ஃபிஷ்ஷு தான் சாப்பிடும், அந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி டைவ் பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறத இது அந்த பாறையோட விளிம்பில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. He had in fact seen his older brother catch his first herring and devour it. அது ஃபஸ்ட்டு வந்து இந்த சீகலோட பிரதர் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பறக்க பழகி அதனோட உணவு வந்து ஃபஸ்ட் டைம் அது ஹெரிங்னா ஒரு வகையான மீன், அந்த மீனை பிடிச்சி டிவோர் இட் அதை முழுங்கிறத வந்து அந்த பாறைக்குள்ளே விளிம்பில் நின்று இது பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் while his parents circled around raising a proud cackle. அதனோட பிரதர் வந்து இந்த மாதிரி மீனை பிடிச்சி சாப்பிட்ட உடனே தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரவுண்ட் ரேசிங் எ ப்ரவுட் கேக்கிள்னா ஒரு விதமான சவுண்டு, ப்ரவுட் கேக்கிள்னால் ரொம்ப பெருமிதத்தோட ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அது பழகிருச்சு, தன்னோட உணவை தேர்றதுக்காக பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட பிரதர்ஸை சுற்றி நின்று நல்லா பெருமிதத்தோட சவுண்டு கொடுக்குறாங்க. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அந்த நாள் பூராவும் என்ன பண்ணாங்க, அந்த ஹோல் ஃபேமிலி என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த யங் சீகல்லோட கோழைத்தனத்தை பார்த்து சிரித்த மாதிரியே அந்த பாறையில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerels. அதாவது இந்த சீகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செங்குத்தான பாறையில் இப்போ வந்து சூரிய ஒளி பட ஆரம்பிச்சிருச்சு. சூரிய ஒளி பட்ட உடனே அந்த ஹீட்டை வந்து அதனால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அது நைட் பூராவும் அந்த யங் சீகல் வந்து நைட் பூராவும் சாப்பிடாமல் இருந்தனால அந்த ஹீட்டை கூட அதனால் தாங்கிக்க முடியாத ஒரு வீக்னஸ் ஆயிடுச்சு அந்த யங் சீகலுக்கு. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அடுத்து என்ன பண்ணிச்சு அந்த யங் சீகல், அந்த பாறையோட ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு மேக்கரல்ஸ் அப்படின்னா வஞ்சிரம் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீனோட வால் பகுதி கிடக்கிறத அது பார்க்குது. Now there was not a single scrap of food left. ஒரு சின்ன பீஸ் உணவு கூட அதுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. He had searched every inch, rooting among the rough dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. இந்த சீகலோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் பிறக்கும்போது முட்டையிலேருந்து பிறந்திருப்பாங்கள்ல, அந்த குஞ்சு பொறிக்கும் பார்த்தீங்களா, அந்த குஞ்சு பொறிச்சது போக அந்த முட்டையோட ஓடெல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் போய் அது தேடுது, எங்கேயாவது குப்பையெல்லாம் கிளறுது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பார்க்குது. ஆனால் கொஞ்சம் கூட அதுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. He even gnawed at the dried pieces of egg shell. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த முட்டையோட ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட அந்த பீஸை கூட அதை கடித்து துப்பிடுது. gnawed அப்படின்னா கடித்து துண்டாக்கி அதை துப்புற அளவுக்கு அதுக்கு பசி எடுக்குது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது எப்படி இருக்குது அப்படின்னா, தன்னோட உடம்பையே அதுவே சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. அடுத்து இந்த யங் சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா, மெதுவாக ட்ராட்டட் பேக் அப்படின்னா சீரான அதாவது வயிற்றை நிமித்துக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு மெதுவாக நடக்குது. எங்கேருந்து நடக்குது, அந்த செங்குத்தான பாறையிலேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நடக்குது. இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா, ஹிஸ் லாங் கிரே லெக் ஸ்டெப்பிங் டெயின்டிலி, அதனோட கிரே கலரில் இருக்கிற கால்கள் வந்து ரொம்ப டயர்டாகி போயிருக்கு. ஏன் டயர்டாகிருக்கு, அதுக்கு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப நாள் வந்து பறக்கவும் பழகாமல் அதனோட ஹோல்குள்ளேயே இருந்தனால அது ரொம்ப டயர்டாகி தன்னோட கால்கள்லாம் டயர்டாகி போய் கிடக்குது.
trying to find some means of reaching his parents without having to fly. அது பறக்காமலேயே தன்னோட பேரண்ட்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்குது. அதனால் அது முடியவே இல்லை. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice. ஆனால் ஒவ்வொரு சைடும் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப செங்குத்தான பாறையில் நின்று ரொம்ப ஆழத்தில் இருக்கிற மாதிரி அதுக்கு தோணுது. வித் த sea beneath, அது கடலுக்கு அடியில். நம்ம ஒரு செங்குத்தான பாறையில் நின்று ஒரு கடலை பார்த்தா எப்படி இருக்கும்? கடல் வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தூரம் பறக்க வேண்டியதாகவும் அதுவாக நினச்சிக்கிறது. ரொம்ப தூரம் இதை பறந்தால் தான் நம்ம பேரண்ட்ஸை வந்து பார்க்க முடியும் போல் அப்படின்னு அது நினச்சிக்கிறது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் எ டீப் வைட் கிராக். இந்த மாதிரி நினச்சிட்டு அது பறக்காமலே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த யங் சீகளோட பேரண்ட்ஸ்க்கும் யங் சீகளுக்கும் இருக்கிற விரிசல் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஷியர்லி he could reach them without flying if he could only move northwards along the cliff face. அதாவது இதனோட பேரண்ட்ஸ் வந்து அது ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த செங்குத்தான பாறையோட வடக்கு பக்கமாக அது நகர்ந்து பறக்கணும்னு நினச்சாதான் தன்னோட பேரண்ட்ஸை அது மீட் பண்ண முடியும். பட் தென் ஆன் வாட் could he walk? There was no ledge and he was not a fly. ஆனாலும் அது என்ன பண்ணுது? எப்படி அது பறந்து போகும்? பறக்கணும்னு அது நினைக்கவே மாட்டேங்குது. அது வந்து செங்குத்தான பாறையாக இருக்கிறனால அது பறக்க நினைக்கவே மாட்டேங்குது. அண்ட் above him he could see nothing. அதனோட மேல் பரப்புலையும் என்னது? அது எதுவுமே பார்க்க மாட்டேங்குது. the precipice was sheer. precipiceனால் அந்த செங்குத்தான பாறை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அதுக்கு தோணுது. அண்ட் the top of it was perhaps, அதே மாதிரி அதனோட மேற்பகுதியும் அதே மாதிரி தான். ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியறதுனால, ரொம்ப செங்குத்தான பகுதியாக இருக்கிறதுனால பெர்ஹாப்ஸ் farther away than the sea beneath him. கடல் மட்டத்திலேருந்து அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அது பறக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா he stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing. அதாவது மெதுவாக வந்து ஒவ்வொரு காலடியாக எடுத்து வைக்குது. எங்கேருந்து எடுத்து வைக்குது? அந்த செங்குத்தான பாறையின் விளிம்பிலேருந்து மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக். ஒத்த காலில் வந்து அது நிற்கிது. ஒத்த காலில் நின்றுட்டு ஒரு காலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட ரெக்கைக்குள்ளே வந்து அதை மறைச்சி வச்சுக்கிறது. மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுது? he closed one eye then the other. அது ஒவ்வொரு கண்ணாக அப்படியே ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணால் பார்க்குது, மெதுவாக இன்னொரு கண்ணையும் மூடிக்கிறது. அண்ட் pretended to be falling asleep. அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு அது தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. pretended அப்படின்னா பாசாங்கு செய்கிறது. அது தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. ஸ்டில் they took no notice of him. ஆனால் இது பண்ணுறதெல்லாம் யாருமே இன்னும் அதை வந்து பார்க்கவே இல்லை. அதாவது தன்னோட பேரண்ட்ஸு தன்னோட பிரதர்ஸ் யாருமே இதை வந்து பார்க்கவே இல்லை. அது தூங்குற மாதிரி நடித்தாலும் யாரும் இதை வந்து கேர் பண்ணவே இல்லை. he saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. இது இங்கேருந்து பார்க்குது. இந்த செங்குத்தான பாறையோட விளிம்புலேருந்து தன்னோட 2 பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் அந்த பிளாட்டூ மேலே அந்த சமவெளி மேலே நிற்கிறத அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த 2 பேரும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட தலையை வந்து தன்னோட கழுத்துக்குள்ளே சுருக்கிக்கிட்டு அது உள்ளே போய் அப்படியே தலையை வந்து கழுத்துக்குள்ளே சுருக்கிக்கிட்டு நிற்கிறத வந்து இந்த யங் சீகல் பார்க்குது. ஹிஸ் ஃபாதர் வாஸ் preening the feathers on his white back. இந்த சீகலோட ஃபாதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட அழகால் தன்னோட பீக் இருக்குது பார்த்தீங்களா, அதால் வந்து தன்னோட ஃபெதர்ஸை வந்து நல்லா அப்படியே கடிச்சு அதை கொத்திக்கிட்டே இருக்குது. ப்ரீனிங் அப்படின்னா கொத்துறது அப்படின்னு அர்த்தம். கொத்தி தன்னோட அழகால் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். தன்னோட மதர் சீகல் மட்டும் இந்த யங் சீகலில் பார்க்குது. ஷீ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டூ, ஹெர் ஒயிட் பிரஸ்ட் த்ரஸ்ட் ஃபார்வர்டு. அதாவது தன்னோட சீகலோட மதர் இருக்காங்கல்ல, அதுதான் வந்து அந்த பிளாட்டூ மேலே நின்று எப்படி நிற்கிது அப்படின்னா தன்னோட நெஞ்சை நிமித்துக்கிட்டு நேராக நின்று பார்க்குது. நவ் அண்ட் அகைன் she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சீகலோட மதர் she tore at a piece of fish, அந்த மீன் துண்டுகளை வந்து என்ன பண்ணுது தன்னோட கால் பகுதியில் வச்சுக்கிட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி
தன்னோட பீக்கை வச்சு அந்த பாறை மேலே தட்டிக்கிட்டே இருக்குது. தன்னோட அழகால் அந்த பாறை மேலே அது கொத்தி கொத்தி காமிக்குது. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்டு ஹிம். தன்னோட உணவை பார்த்த உடனே அந்த உணவு மேலேயே பைத்தியமாகி அந்த சீகல்லோட மதர் அந்த உணவை ஃபுட்டை கொத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அது பார்க்குது. யங் சீகல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. அதாவது அந்த ஃபுட்டு கிடச்சதை அது எப்படி அந்த உணவை எப்படி விரும்பி சாப்பிடுது அப்படின்னா, தன்னோட அழகை அந்த பாறை மேலே தட்டி தட்டி ஷார்ப் பண்ணிக்கிறது. ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை அது சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. He uttered a low cackle. He uttered a low cackle. He அப்படிங்கிறது அந்த யங் சீகல்ல குறிக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, he utteredனா சவுண்டு கொடுக்குறது, உரத்த குரல். அது a low cackle, அது மெதுவாக சவுண்டு கொடுக்குது. தன்னோட அம்மா அந்த சைடு நிற்கிறத பார்த்து இது மெதுவாக சவுண்டு கொடுக்குது. His mother cackled too and looked at him. தன்னோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த யங் சீகல்லை பார்த்துட்டு அதுவும் சவுண்டு கொடுத்துட்டே மெதுவாக பார்க்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம இதை பார்ட் 1ல் நான் இதை அப்லோட் பண்ணுவேன். இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் நடத்தின லெசன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் பார்ட் 2ல் வரும். ரெண்டையுமே நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நல்லா லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெசனை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.